அப்ப எந்த விதத்திலயும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு பிஜேபி போராடல. அமித்ஷா தெளிவா சொல்லிட்டாருங்க. இப்ப இடஒதுக்கீட ராஜீவ்காந்தி எதிர்த்தாருன்னு சொல்றாங்கல்ல. ஆனா இப்ப அமித்ஷா தெளிவா சொல்லி இருக்கிறாரு, 50% இடஒதுக்கீட்டின் உச்சவரம்பை உயர்த்துவோம்னு ராகுல் காந்தி சொல்றாரு. ஆமா, உயர்த்த விடமாட்டோம்னு அமித்ஷா சொல்லிட்டாரு. அப்ப இது யாரு இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கிறா, யாரு அம்பேத்கருக்கு எதிராக இருக்கிறா? நீ சிலையை கொண்டு போய் வச்சுட்டு, தோட்டத்துக்கு பேர் வச்சுட்டு, வீடை வாங்கி வச்சுட்டு, அம்பேத்கருடைய கனவாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டை அழிப்ப. அதே போல அம்பேத்கர் சட்ட நகலை கொளுத்துவ ராஜினாமா பண்ணதுல இன்னொன்னு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? பட்டியலின மக்களுடைய பாதுகாப்பு கருதி அவர் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சார். நான் கொளுத்துவேன்னு சொன்னார். அதுக்கு பின்னாடி இது இருந்தது. நான் இத்தனை வருஷமா இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் தான் இருந்தேன். வெறும் சட்டங்களை தான் போட்டிருக்கிறீங்க. இப்ப இருக்கு இல்லைங்களா வன்கொடுமை தடுப்பு சட்டம், அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கிற காவல்துறை தண்டனையோடு இருக்கிற இந்த மக்களுக்கான சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் காங்கிரஸ் அன்னைக்கு சொன்னார் அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு பாஜக கட்சி, ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஹத்ராஸ் பாலியல் வன்கொடுமை அந்த குடும்பத்தை போய் சந்திக்கிறார். அதுவும் போன வாரம் தான் நடந்தது. அந்த பெற்றோர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னும் நிவாரணம் வழங்கல. குற்றவாளிகள் சுதந்திரமாக அந்த ஊர்லயே இருக்கிறான். அப்ப அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் யார்? எந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக தன்னுடைய அமைச்சர் பதவியை வேணான்னு சொன்னாரோ, எந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக நான் எழுதிய சட்டத்தை நானே கொளுத்துவேன்னு சொன்னாரோ, அந்த மக்களை பாதுகாக்க தவறியது பாஜகவா?